2006 நம்ம முதல் தேர்தலிலே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னாலே கேப்டனுடைய கனவு லட்சியம் இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிபெஸ்டோலயே தெளிவா கொடுத்துருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சில விஷயத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஃபுல்லா நான் சொன்ன அதே ஒரு 1 hour ஓடும். அவரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இல்லாத வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லாத நிலையை உருவாக்கி படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயம், நெசவு இரண்டும் ஒரு மனிதனின் கண் எப்படியோ அதுபோல 2 தொழில்களும் சிறக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி, உணவு, இருக்க இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இது எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்றத கேப்டனுடைய மிக முக்கியமான கொள்கை எல்லாமே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், நதிகளை இணைக்க வேண்டும். இன்னைக்கு கர்நாடகாவில் நம்ம தண்ணி வேணும்னு கேட்கிற போது அவங்க தர மாட்டாங்க. அவங்களுக்கு டேம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க திறந்து விடுறாங்க. சோ வருகின்ற தண்ணீரை சேமிக்கின்ற தொலைநோக்கு பார்வை திட்டம் நம்ம கிட்ட இல்ல. கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தடுப்பு அணைகளை அமைத்து நிச்சயமாக விவசாயமும் நெசவும் காக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா என்று ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே கட்டுக்குள்ள இரும்புகரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். இது எல்லாமே தான் கேப்டனுடைய கொள்கை லட்சியம். எல்லாம் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன். சோ இந்த பிறந்த நாளில அவர் இல்லாமல் நாங்க இன்னைக்கு இந்த முதல் பிறந்த நாள நாங்க சந்திச்சிருக்கோம். அதனால நிச்சயமாக அவருடைய கனவு லட்சியம் கொள்கையை நிச்சயம் தேமுதிக வென்று எடுப்போம் என்று இந்த நாளில் நாங்கள் சூளுரை ஏற்கிறோம். ஏற்கனவே கேப்டன் மறைந்த போதே பொது இடத்தை அரசாங்கம் ஒரு இடம் நினைவேகமாக தரணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கே இன்னும் கவர்மெண்ட் ஒன்னும் சொல்லல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாருங்க 2000-3000 பேர், இன்னைக்கெல்லாம் 10,000 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ரோட் கிராஸ் பண்றாங்க. எல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது. பல தடவை நாங்க தலைமை கழகம் சார்பாக கொண்டு போய் மனு கொடுத்திருக்கோம். ஒரு சிக்னல் பாயிண்ட் வைங்க, ஜீப்ரா கிராசிங் வைங்க, பப்ளிக் யூஸ் பண்றதுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ் அவுட் சைட்ல கொடுங்க. இந்த மாதிரி பொது மக்களுக்கு பல வாட்டி நாங்க மனுவாக கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் செவிசாய்க்கப்படவில்லை. நீங்க சொல்றீங்க தெருவுக்கு கேப்டன் பேர் வைக்கணும்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு. இப்போ எதற்காக நாம கேப்டன் வில்லம், அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், அது மட்டும் இல்லாம செல்வ பெருந்தகை போன்ற பல பேர் வீட்டுல சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எதற்காக இது திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல. எந்த இன்டிமேஷன் இல்ல, எதுவுமே இல்ல, திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போறாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டாண்ட நீங்க பாத்தீங்கன்னா சற்றேறக்குரிய இந்த 3-4 நாட்களாக மக்கள் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கு, இன்னைக்கு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் நாங்க தலைமை கழகத்தின் சார்பாக நாங்க தமிழக அரசை கேட்கிறோம். கேப்டன் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ அரசாங்கம் கொடுத்த இன்னோவா, அரசாங்கம் கொடுத்த அனைத்தையும் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன். அதனால நாங்க அதை எதிர்பார்த்து இல்ல. ஆனா ஒரு அரசின் கடமை என்பதை இங்க நான் வலியுறுத்துறேன். இன்னைக்கு சாலி கிராமத்தில் இருப்பது 2 பெண் தலைவர்கள். ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா நான், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எந்த இன்டிமேஷன் இல்லாம நைட் ஒன் நைட்டா அவங்க கூட்டு போறாங்க, திரும்ப பெறுகிறார்கள். என்ன அவசியம்? கட்சியினர் அனைவரும் கேள்வியா எழுப்புறாங்க. இதை கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். கொடுப்பதும் கொடுப்பாததும் தமிழக அரசினுடைய பொறுப்பில் நாங்கள் விட்டு விடுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.